நடிகர் சங்கத்துக்கு தலைவரானார். அதுக்கு கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணி மலேசியா சிங்கப்பூர்ல ஷோ நடத்தணும். ஸோ சிங்கப்பூர்ல ஷோ நடத்திட்டு அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறாரு. நாங்க ஒரு 2 நாளுக்கு வந்து பேசி பாக்குறோம், அது சரியா வரமாட்டேன். லோக்கல் ஸ்பான்சருக்கு வந்து ஒரு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த என்ன விஷயம்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. வந்து அவனுக்கு தருவியா தரமாட்டான்னு கேட்டாரு. அவன் ஏதோ நத்திங் தாட் மட்டும் ஏதாவது பேசினான். நம்மளுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷ்ல பேசினாவே கோவம் வந்துடும். தமிழ் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசினா கோவம் வந்துடும். வேற வந்தாரு, என்னடா பேசிட்டே இருக்கிறேன் வேற பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படி சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்துல தூக்கி நிறுத்தினார். அவனை அப்படி சொல்ல அப்படி செவுத்துல நிறுத்தினார். அப்படி அப்போ வீடுகள் கத்துறான். மிஸ்டர் விஜயகாந்த் சுத்தின கேமரா இருக்குது. அப்பவே சிசிடிவி கேமரா இருந்தது சிங்கப்பூர்ல. சிங்கப்பூருக்கு போலீஸ் பார்த்தா என்ன நடந்து ஏன்டா திருடனுக்கே சிசிடிவி கேமரா போலீஸ்னா திருடனை கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளோடா இருக்கும் சொல்லிட்டு சார் கழுத்துலயே கை வச்சுட்டு அப்படியே அவனை வந்து அழுத்துறாரு.